சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்று ஒன்றா சம்மருக்கான ஐட்டம்ஸ் பார்க்கலாம். சாக்லேட் மூஸ், அதாவது டெசர்ட்னு கூட சொல்லலாம். ஒரு சில்லுன்னு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது வந்து பன்னீர் ஒரு 140 கிராம் கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அரை கப்பு தேவைப்படாது, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. ஹர்ஷீஸோட கொக்கோ பவுடர் வச்சுருக்கிறேன். இது வந்து பனங்கற்கண்டு, அதாவது பாம் சுகர் வச்சுருக்கேன். இது வந்து பாதாமும் முந்திரியும் போட்டு அந்த கிரேட்டரில் போட்டு வச்சுருக்கிறேன் ரெடியாக. இதுதான் தேவையான பொருள். இப்போ இதை வந்து ஒரு மிக்சியில் இந்த 140 கிராம் சொன்னேன்ல அந்த பன்னீரை போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்பு கிட்ட, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட பால் சேர்த்து இதை நான் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேன் நல்லா. அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட தான் பால் ஊற்றினேன். அது வந்து இப்படி க்ரீமி டெக்ஸ்சரில் இப்படி நமக்கு கிடைக்கும். சொன்னேன்ல ஹர்ஷீஸோட பவுடர் இல்லை, கொக்கோ பவுடர். ஹர்ஷீஸோட கொக்கோ பவுடர் இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பனங்கற்கண்டு, அது வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் அது ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொக்கோலையும் ஸ்வீட் இருக்கும், பன்னீர்லேயும் இருக்கும், பால்லையும் இருக்கும். அதனால் வெறும் 3 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்ப இதை போய் மிக்சியில் நல்லா அடிச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்ல க்ரீமி பதத்துக்கு இருக்கும். 3 கப்பு வச்சுருக்கிறேன். இதில் இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். சம்மரில் இந்த டெசர்ட் வந்து நல்ல சில்லுன்னு நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸு, அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ்க்கு செட் பண்ண வச்சிடலாம். அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம செஞ்சு வச்ச அந்த டெசர்ட் எடுத்தாச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு தேவைன்னா ஏதாவது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹர்ஷீஸோட சாக்லேட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் இவ்வளோ அழகாக கேக்கு மாதிரி நல்ல ஒரு டெசர்ட். சம்மரில் இது மாதிரி கூலாக செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, see you all in the next video. Bye, take care.